Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம egg uttapam எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். என்னங்க பேரே டிஃபரண்டா இருக்கா? அது மாதிரி ரெசிபியும் சூப்பரா இருக்கும், டிஃபரண்டா இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படினா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பான் கேக் மாதிரி ஸ்பாஞ்சியா இருக்கும் இந்த தோசை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் நம்ம பார்த்துடலாம். முட்டை, கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி ஒன்று, கொத்தமல்லி கீரை நறுக்கி எடுத்துக்கோங்க பொடியாக, பச்சை மிளகாய் எவ்வளோ உங்களால் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நான் ஒரு பவுலில் 2 கரண்டி இட்லி தோசை மாவு எடுத்துருக்கேங்க. அதுக்கு நான் 1 முட்டை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு இருக்கும். நம்ம இந்த முட்டை சேர்க்குறோம், ஆனியன் இதெல்லாம் சேர்க்கறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. முட்டை நல்லா அந்த மாவில் கலந்து வரணுங்க. தனியாக நிற்கக்கூடாது. அந்தளவுக்கு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக முட்டை தோசை ஊற்றி தரதை விட இந்த மாதிரி ஊற்றி தந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்கங்க எல்லாருமே. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம எப்பவும் யூஸ்வலாக தோசை ஊற்றுற மாதிரி, அதாவது ஊத்தாப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கணுங்க. ஊற்றுனதுக்கு அப்புறமா மேலே வந்து லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் தூவி விட்டுக்கோங்க. ஊத்தாப்பம் பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், அடுத்ததாக வெங்காயம். நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம செய்கிற ஊத்தாப்பமே உங்களுக்கு கார்னிஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் போட்டதுக்கப்புறமா தக்காளி, லாஸ்ட்டாக கொத்தமல்லி கீரை. இப்போ லைட்டாக நம்ம தோசை திருப்புறோம் இல்லைங்களா, அந்த கரண்டி வச்சுட்டு லைட்டாக அப்படியே அழுத்தி விடுங்க. அப்போ எல்லாமே மாவு கூட போய் பைண்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி நீங்கள் ஊத்தாப்பத்தை திருப்பும் போது உதிர்ந்துடும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. நம்ம முட்டை கலக்கிருக்கிறதுனால ஊத்தாப்பம் ஈஸியாக கருகிடும். இப்போ பாருங்கள், 1 சைடு குக் ஆகிடுச்சு. நம்ம திருப்ப போகிறோம். திருப்பும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சைடு குக்காகி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவையான எக் ஊத்தாப்பம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாழை இலையில போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே லைட்டாக தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்மளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் ஊத்தாப்பம் ரொம்ப சுவையாக தயாராகிடுச்சு வித் தேங்காய் சட்னியோட. இந்த மாதிரி சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.